இன்னைக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஜேர்னில என்ன பண்ணோம்னா, 2 என்ட்ரி கிடைச்சுச்சு எனக்கு. யுஎஸ்டி ஜேபிஒய்ல 1, யூரோ யுஎஸ்டில 1. 2மே டேக் ப்ராஃபிட் அடிச்சிருச்சு. 2மே நல்ல ட்ரேட் தான். அதுக்கப்புறம் நான் வந்து லயர்ஸ் போக்கர் புக் படிச்சேன். இன்னைக்கு சாப்டரோட சம்மரி என்னன்னா, ஆத்தர் வந்து காலேஜ் முடிக்க போறாரு. என்ன ஜாப்ல ஜாயின் பண்றதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காரு. லீமன் அப்படின்ற ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. அந்த கம்பெனி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி. இவங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ணி சம்பாதிப்பாங்க. கமர்ஷியல் பேங்கிங்னா ஃபைனான்ஸ், லோன் கொடுக்கறது இந்த மாதிரி. இந்த செக்டர்ல போகணும் இல்ல இந்த செக்டர்ல போகணும் அப்படின்றது தான் இவரோட முடிவு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனில இன்டர்வியூக்கு போவாரு. பட் ஆனா இன்டர்வியூல வந்து இவரு பணத்துக்கோசரம் வேலை செய்யறேன்னு சொன்னனால அவரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவரோட ரிலேஷன்ஸ் மூலியமா சாலமன் பிரதர்ஸ் ஓனரோட ஒய்ஃப் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா அவங்க வந்து எந்த இடத்துலயும் அவனை ஹையர் பண்றோம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஹையர் பண்றோம் நம்ம சொன்னா பொசிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஹையர் பண்றோம்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்களே தான் ஃபோன் பண்ணி அக்செப்ட் ஆஃபர் அந்த மாதிரி சொன்னாதான் அவங்க வந்து ஹையர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் யாராவது பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த ஜாபுக்கு வந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. இந்த சாப்டரோட சம்மரி அவ்வளவுதான். எப்படி ஒரு ஜாப்ல சேர்றாரு அப்படின்னு நான் அடுத்த சாப்டர் நாளைக்கு படிச்சு சொல்றேன். என்னோட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஜெர்னியை தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணுங்க.